இந்த உலகத்தில் உள்ள சில பிரம்மாண்டமான உயிரினங்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 பிக்கெஸ்ட் டாக். இதுதான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய நாய். இந்த நாயோட பேரு ஜியோஸ். இது கிரேட் டேன்கிற இனத்தை சேர்ந்தது. இதோட ஹைட் 44 இன்ச். இது கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்லையும் இடம் பிடிச்சிருக்கு. இதுக்கு சரியா 5 வயசு இருக்கும்போது செப்டம்பர் 3, 2014 இறந்துருச்சு. நம்பர் 2 பிக்கெஸ்ட் லைகர். இந்த விலங்கை சிங்கத்தையும் புலியையும் ஹைபிரிட் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. இதோட பேரு ஹெர்குலிஸ். 6 அடி உயரமும் 12 அடி நீளமும் இருக்கிற இதோட வெயிட் 418 கிலோ. இதோட பேரு கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்லையும் இடம் பிடிச்சிருக்கு. இந்த லைகர் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். அது மட்டும் இல்லாம ஒரு வேளைக்கு 45 கிலோ கறியும் சாப்பிடும். நம்பர் 3 பிக்கெஸ்ட் கிரீன் அனகோண்டா. அனகோண்டாவோட பல போட்டோவை நீங்க இன்டர்நெட்ல பார்த்துருப்பீங்க. ஆனா நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய அனகோண்டா ஆப்பிரிக்கால தான் கிடைச்சிருக்கு. இதோட நீளம் 25 அடி. அதிக நீளமும் ரொம்ப வெயிட்டாகவும் இருந்தனால இந்த பாம்பு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருச்சு. இதோட எலும்பு கூட ஜப்பான்ல உள்ள டோக்கியோ மியூசியத்துல வச்சிருக்காங்க. நம்பர் 4 பிக்கெஸ்ட் ரேபிட். இந்த முயலோட பேரு டேரியஸ். இதுதான் உலகத்தோட மிகப்பெரிய முயல். இதோட நீளம் 4 அடி, வெயிட் 22 கிலோ. இதோட பிரம்மாண்டமான தோற்றத்தால கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. நம்பர் 5 பிக்கெஸ்ட் கவ். இந்த மாட்டோட உயரம் 6 அடி 4 அங்குலம். இதுவும் கின்னஸ் புக்ல இடம் பிடிச்சிருக்கு. இதோட வெயிட் 1043 கிலோ. இதுக்கு 13 வயசு இருக்கும்போது சரியா 2015 இறந்துருச்சு. நம்பர் 6 கோகனட் கிராப். இது சாதாரண நண்டுகளை விட ரொம்ப பெருசா இருக்கும். இதோட வெயிட் 4 கிலோவுக்கு மேல இருக்கும். இதுங்க இளநியை தான் அதிகமா சாப்பிடுங்க. இதனாலதான் இதை கோகனட் கிராப்னு சொல்றோம். நம்பர் 7 சீ ஜெயண்ட். ஆஸ்திரேலியாவில் நவம்பர் 2003 வருஷம் 9 அடி நீளமுள்ள ஒரு பெரிய கிரேட் ஒயிட் ஷார்க்கை கண்காணிக்க அது மேல ஒரு ட்ராக்கிங் டேக் போட்டிருக்காங்க. ஆனா ஆச்சரியப்படுற மாதிரி அந்த டேக் 4 மாசம் கழிச்சு பீச்சில் ஒருத்தர் கிடைச்சிருக்கு. அந்த டேக்ல பதிவான விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த ஷார்க் 2000 அடி கீழே போயிருக்கு. அப்ப சில செகண்ட்லயே அந்த டேக்கோட வெப்பநிலை 8 டிகிரில இருந்து 26 டிகிரி செல்சியஸா அதிகமாயிருக்கு. இந்த வெப்பநிலை அதிகமானதுக்கு காரணம் 9 அடி நீளமுள்ள ஜெயண்ட் ஷார்க்கை அதையும் விட பெருசா ஏதோ ஒண்ணு முழுங்கி இருக்கணும். விஞ்ஞானிகள் வேற ஒரு கிரேட் ஒயிட் இதை முழுங்கிருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா 9 அடி நீளமுள்ள ஷார்க்கை முழுங்குற எந்த கிரேட் ஒயிட்டும் இன்னும் கண்டுபிடிக்கல. இந்த உலகத்தோட நிலப்பகுதி வெறும் 29% தான். அதுலயும் கண்டுபிடிக்காத ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்தோட பெரும்பகுதி, அதாவது 71% கடலால சூழ்ந்து இருக்கு. இந்த கடல்ல உள்ள உயிரினங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இன்னும் ஆச்சரியப்படுத்தும் விஷயங்களோட உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாட்டியும் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.